அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக மட்டும் தான் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 39.28% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அதிமுகவுக்கு இந்த தொகுதியில 35% பக்கமா 35, 40% பக்கமா அதிமுகவுக்கு பளு இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்போ அதிமுகவுக்கு இது சோலோவா இருந்தாலும், இந்த தொகுதிய அவிங்க பக்கமா நெருக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில 39.28% அதிமுக கூட்டணி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சிபிஐ, சிபிஎம், இந்திய தேசிய காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, விசிக போன்ற கட்சிகள்லாம் இந்த இடத்துல பலம் வாய்ந்த கூட்டணிகள் இங்க இருந்தாலும், 36.53% இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுகவுக்கு இந்த இடத்துல ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறத நம்ம 2016 தேர்தல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தல்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இந்த 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 தொடர்ச்சி அப்படியே தொடரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வாக்காளர்கள பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி 7.47% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிங்க நாங்க தனியா தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல அந்த உறுதிப்பாடோட இருக்காங்க. ஸோ, அவிங்களோட நிலைப்பாடுகள் அதே மாரி இருக்க காரணத்தினால 7.47% வந்து நாம் தமிழர் கட்சி வாங்குறதுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து திமுகவோட நாங்க எப்பயும் சேர மாட்டோம், காங்கிரஸோட சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நோக்கத்துல தான் இந்த கட்சிய தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த வகையில பார்க்குறப்ப கூட்டணி கட்சிகள்லாம் இங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, நாம் தமிழர் சிங்கிளா இந்த இடத்துல 7.47% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தமிழக வெற்றிக் கழகம் வந்து புதுசா வந்திருந்தாலும் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லாத காரணத்தினால, பவானிசேகர் அவங்களோட வெப்சைட்லயே பவானிசேகர்ல பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நலத்திட்ட உதவிகள் அந்த மாரி எதுவும் பண்ணாம இருக்க காரணத்தினால, இருக்கிற ஏஜ் வைஸ் கேட்டகரிய வச்சு நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில 5.40% வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு பதிவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மீறி வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள்லாம் பண்ற வேலைகள பொறுத்து கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களுக்கு வோட் இன்க்ரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இத எதுவும் பண்ணாம போயிட்டாலும் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மலைப்பாங்கான இடம் அப்படிங்கிற காரணத்தினால, இத வந்து நம்ம சரிவளமா பயன்படுத்திக்கிட்டோம்னா, வனப்பகுதிய பொறுத்தளவுக்கு வனப்பகுதிய காக்குற மாரி எந்த திட்டங்கள் குடுக்குறாங்களோ, அவிங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அதிகமா இருக்குங்கிறத நம்ம நம்பலாம்.